सीतापते राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शुभशौनिक भीष्मदाल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान् परम भागवतान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய பூர்ண அனுக்கிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சிரவண யக்ஞத்தில் இப்போ நம்ம எல்லார் வீட்லேயும் நிறைய வீட்டில் நடக்கிறது. சின்ன வயசில் வந்து அண்ணன் தம்பி அண்ணன் தங்கை எல்லாம் ஒத்துமையாக இருக்கிறாங்க, நல்லா கோடி கொலாவின்னு சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஒருத்தர் அப்படி உயிருக்கு உயிராக காப்பாற்றிக்கிறாங்க. ஆனால் நாளடைவில் சொத்து பிரச்சனைன்னு ஒன்று வரும்போது அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்தில் என்ற மாதிரி மாறிடுது எல்லாமே. நீ எனக்கு விரோதி, அப்போ முத்திரை குத்திடுறாங்க. அப்பாவுக்கு புள்ள ஆகாது, அண்ணனுக்கு தம்பி ஆகாது. அக்காவுக்கு தம்பி ஆகாது, அண்ணனுக்கு தங்கை ஆகாது. பெண்கள் அளவுக்கு கூட இப்போ சொத்து வந்துடுச்சு இல்லையா, அவங்களுக்கு கூட பாகம் இருக்குன்னு, சம பாகம் உண்டுன்னு. அப்போ என்னென்னா ஒருத்தர் முறைச்சின்னு சண்டை, வாக்குவாதம், அடிதடில் எல்லாம் பயங்கரமாக விகாரமாகுது. இப்படியாப்பட்ட ஒரு உலகத்தில் ஒரு அண்ணன் தம்பி சண்டை தான் பார்த்தா சொத்து சுகத்தில் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அண்ணன் தம்பி சண்டை தான் அதிகமாக சொத்து பிரச்சனைனால வெட்டு குத்து கூட நடக்குது. எல்லாம் ஜெயிலுக்கு போகிறது, கோர்ட்டு கேஸு, அதில் வாய்தான்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக இழுத்தடிக்கிறது, அந்த சொத்து பிரிக்காமையே கட்சியில் செத்து போயிடுறது. ஒரு அண்ணன் தம்பிக்குள்ளே சொத்து பிரிக்காமல் கட்சியில் செத்து போயிடுவாங்க. அவங்க பிள்ளைங்க பார்த்தா அப்போ சண்டை போட்டுன்னு இருப்பாங்க. இதெல்லாம் வந்து என்னமோ கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சி ரொம்ப நாளாக தள்ளி போடுன்னு இப்படிலாம் நிறைய பார்க்குறோம். எக்கச்சக்கமாக இது மாதிரி சொத்து பிரச்சனை இருக்குது. ஏன் இதில் காரணம்? இது காரணம் என்ன? அந்த கடன் தொல்லை, நீ கட்டுவியா, இந்த கடன் வந்துச்சு, இது நீ கட்டுவியா, நான் கட்டுவான், நான் ஏன் கட்டணும், நீ கட்டு, நான் ஏன் கட்டணும், நீ கட்டு அப்படின்னு ஒருத்தருக்குள்ள சண்டை. ஏதாவது அப்பா கடன் வச்சுட்டு போனாலும், அம்மா கடன் வச்சுட்டு போனாலும், ஏதாவது பிரச்சனைகள், ஏதாவது ஒரு கடன் இவங்களாக வாங்கியிருப்பாங்க, அது பொது எதுவாக வாங்கிப்பாங்க, அதில் நான் ஷேர் பண்ண முடியாது, நீ தானே வாங்கின, நீ தான் கட்டணும். இது மாதிரிலாம் பல விதமான பிரச்சனைகள். இவ்வளோத்துக்கும் காரணம் என்ன? இவ்வளோத்துக்கும் ஏன் இந்த கலகங்கள்லாம் உண்டாகுது? ஏன் இது மாதிரி விரிசல்கள்லாம் உண்டாகுது? ஏன் இது மாதிரி பூசல்கள், ஏசல்கள்லாம் உண்டாகுது? பின்னாடி மறைச்சி பேசுறது, பின்னாடி வந்து அதுவும் ஒரு அண்ணன் தம்பிக்குள்ளே அவங்க வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து தூண்டி விட்டு இன்னும் அதிகமாக அவர்களுக்குள்ள எரிச்சல்களை உண்டாக்கி, கஷ்டங்கள், மனசுக்கு குள்ள காயங்களை ஏற்படுத்தி, அவனுக்குள்ள கோபத்தை அதிகமாக்கி, அது போய் அவன் வந்து என்னென்னா சும்மா இருந்தால் கூட அவங்க வீட்டில் இருக்கிற பெண்கள் தூண்டுதல்னால அவன் போய் பயங்கரமாக அண்ணன் தம்பிகளுக்குள்ள பெரிய பிரச்சனை ஆகிடுது. ஏன்னா அந்த வெறி ஏற்றி விடுறதே இந்த கூட இருக்கிறவன் தான், வேறு யாரும் இல்லை. அவன் வந்து விட்டு கொடுத்து போன நினச்சா கூட இருக்கிறவங்க நாளைக்கு நீ தான் ஏமாந்து நிற்ப. இப்போது கைகைக்கு மந்திரி எப்படி உபதேசம் பண்ணி ஏற்றி விட்டான்? எப்படி ஏற்றி விட்டான்? ராமாயணத்துக்கு தான். நம்ம உலக விஷயமாக பேசினா கூட ராமாயணத்துக்கு தான் நம்ம வந்துடுவோம். ஏன்னா நம்ம சம்ஸ்காரம் அப்படி தான், என்ன பண்ணுறது, அப்படி பழக்கப்பட்டோம். இப்போ ராமாயணத்துக்கு வரும். மந்திரி எப்படி ஏற்றி விட்டா? நாளைக்கு கௌசல்ய இடத்துல போய் நீ வேலைக்காரியாக நிற்க போறியா? கைகைகள் சொல்கிறான். அவள் என்ன மாதிரி மகா உத்தமி தெரியுமா கைகை? அப்படியேப்பட்ட ஒரு தங்கம்.
அந்த அம்மா. அப்படியேப்பட்ட தங்கம், சொக்கத்தங்கம் அந்த அம்மா. அப்படியேப்பட்ட தூய்மையான அன்பு செலுத்தினவள் ராமனிடத்தில் கைகேயி. வாத்சல்ய பாவம்னா அவளுக்கு கௌசல்யை கூட அந்த அளவுக்கு ராமரை வளர்க்கல. கைகேயி அம்மா அப்படி வளர்த்தான். அதனால தான் ராமர் மறக்கலை. கைகேயி மறந்துட்டு பேசினா கூட ராமர் மறக்கலை. அப்படி திட்டினா கூட ஏம்மா நீ உனக்கு எல்லா உரிமை இருக்குதுமா அப்படின்னு தான் சொல்லிட்டு போகிறார் ராமர். அப்படியேப்பட்ட அந்த அம்மா மனசையும் கழிச்சிட்டா பற்றியா. என்ன வீக்னஸோ அந்த வீக்னஸை பேச்சு அவங்கள மனசை கலைக்கிறதுக்கு இது மாதிரி ஆட்கள் பேச்சு கேட்கவே கூடாது. அது மாதிரி எத்தனையோ வீட்டில் போல் இருக்குது. அது மாதிரி ஒரு அண்ணன் தம்பிகளுக்குள்ளே கலகம் மூட்டி வர்றதில் இது மாதிரி பெண்களும் இருக்கிறார்கள். அப்போது அவர்கள்லாம் பேச்சை கேட்கக்கூடாது. அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இவனுடைய வீக்னஸை பாயிண்ட்டை பார்த்து இவருடைய கௌரவ விஷயமான பிரச்சனைகளில் கை வைப்பாங்க. அந்த கௌரவம் உனக்கு குறைஞ்சிடும், நாளைக்கு நம்ம யாரும் மதிக்கூட மாட்டாங்க, என்ன சட்டை கூட பண்ண மாட்டாங்க. அதான் கைகை பார்த்து சொல்கிறேன். நாளைக்கு கௌசல்யுடைய வேலைக்காரி கூட உன்னை மதிக்க மாட்டான். கைகேயி உன்னையே மதிக்க மாட்டாங்கன்னா அப்புறமா என்ன பண்ணுவாங்க, உன் கோயிலில் இருக்கிற வேலைக்காரிகள் உன்னை மதிக்க மாட்டாங்க அப்புறமா. ஏன்னா கௌசல்யுடைய வேலைக்காரிகளோட மதிக்காகும் போது உன்னை உன் வேலைக்காரி உன்னை எப்படி மதிப்பாங்க? அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, கௌசல்யுடைய வேலைக்காரிகளாக போயிடுவாங்க. இப்படி தான் மாறும் நாளைக்கு. அதுக்கப்புறமா ராமனுக்கு பட்டாபிஷேக ராஜாவாக இருக்கிறதுனால அந்த கௌசல்யக்கு நீ போய் சேவை செய்கிற மாதிரி ஆகிடும், கையேந்தி நிற்கிற மாதிரி ஆகிடும் அப்படின்னு பல விஷயங்களை எடுத்து சொல்கிறா. இப்போ ஒன்றும் இல்லை, நீ இப்போ என் புள்ள ராமன் என்ன தான் நீ சொன்னாலும் ஊர் உலகத்தில் கௌசல்யுடைய புள்ள தான் ராமன்றது தெரிஞ்ச விஷயம். அதனால் உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டான், அவன் தாயை விட்டு உனக்கு ஒன்றும் இது பண்ண மாட்டான் இப்படின்னு பல விதமாக பேசுகிறான். நாளைக்கு நான் உன் பிள்ளைய நீ தான் கஷ்டப்படணும். அவன் கொஞ்சம் ஏதாவது எதிர்த்து கேள்வி கேட்டால் நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் அவன் கொலை கூட பண்ணிடுவான் ராமன் பரதனை. அப்போ யாருன்னா அடுத்தது யாருன்னா லக்ஷ்மணன் கிடையாது, சத்ருகுணன். அவங்களும் அடுத்து பரதன் தான் நெக்ஸ்ட்டு இப்போ தம்பி. அப்போது ராமனுக்கு அடுத்தது பக்கம் பரதன் தான் போது அப்போது என்ன பண்ணுவான், என் பிள்ளை நாளைக்கு என் பிள்ளைக்கு தான் அந்த வாரிசு அந்த இது வரணும், பட்டாபிஷேகம் வரணுன்றதுக்காக பரதன் தடங்களாக இருக்கான்னு சொல்லிட்டு யுவராஜா பட்டாபிஷேகம் பண்ணிட்டா பரதனுக்கு தான் வந்துடும். அப்போ என் பிள்ளைக்கு போவாது அப்படின்னு சொல்லிட்டு பரதனை எதிரியாக நினைப்பான் ராமன் அப்படின்னு பலவிதமாக கைகை சூழ்ச்சியாக சொல்கிறா. பலவிதமாக எப்படிலாம் மனசை காலியம்னா கைகைகளை மந்திரி சொல்கிறா சூழ்ச்சியாக. அது மட்டும் இல்லாமல் நீ ஏமாளியாக இருக்கிற, உன் புள்ள நீ கொண்டாடுற, ஆனால் அவன் கௌசல்யா மாவட்டத்தில் தான் பாசத்தை காட்டுவான், நீயும் பரதனை மட்டும்தான் நடுத்தரில் நிற்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ராமன் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கிறதால தசரதர் அங்கே தான் போவாரே தவிர உன்னெல்லாம் யாரும் சீண்ட மாட்டாங்க. அப்புறமா பட்டம் வேறு கட்டிட்டா அதுக்கு பிறகு உன் மேலே பாசமே சுத்தமாக போயிடும் மகாராஜாவுக்கு, தசரதருக்கு. அப்படிலாம் எப்படி கலைக்க முடியுமோ அப்படிலாம் பேசி கலைக்கலாம். இது மாதிரி ஆட்கள்லாம் இன்றைக்கும் உண்டு. அதனால் அண்ணன் தம்பி குழுக்குள்ள பிரிவினை உண்டாக்குறது, அவங்க விட்டு கொடுத்து போகிறது கூட தயாராக இருப்பாங்க, ஆனால் விட்டு கொடுக்காதபடி பண்ணுவாங்க. அதனால தான் பரதன் சரியான கேள்வி கேட்குறான். பரதன் அவ்வளோ கேள்வி கேட்குறாரு. கைகை அம்மாவை கொஞ்சம் எசைஞ்சிட்டான்னா அவள் தான் இன்றைக்கி கேட்குறான்ல வஞ்சகமான பேச்சுகளை, அது மாதிரி கேட்க வேண்டிய சூழ்நிலை. ஆனால் அன்றைக்கி பரதன் ஸ்டடியாக நின்னார். அம்மா பேச்சு கேட்கக்கூடாது. கைகை அம்மா மாதா நசஸ்யாத், மாதா இல்லை. ஏன்னா மாதாவாக இருந்தால் நியாயத்தை சொல்லி தர்மத்தின் வழிபடி மூத்தவனுக்கு தான் பட்டம் கட்டணும்னு இருக்குது. அதை மீறி பேசுகிறான்னா அவள் பேச்சு ஏற்றுக்கூடாது அப்படின்னு கடுமையாக சாடி நின்றுட்டு அவள் பேச்சு ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நல்லா திட்டுட்டு நான் ராமன் நான் பார்க்க போகிறேன்னு கிளம்பிடுறாரு. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த ட்ரிக்ஸு, இந்த சூழ்ச்சி, இதெல்லாம் மந்திரி கைகையெல்லாம் போகிற சூழ்ச்சிலாம் கடைசியில் அது விபரீதமாக முடிஞ்சுதா நல்லதாக முடிஞ்சுதா நீங்களே யோசிச்சுப்பாங்க. ஒருத்தர் யோசிச்சு பார்க்கணும். நம்ம குடும்பத்தில் இப்போ நான் சுற்றி வாழ்ச்சி மூக்கு தொடர மாதிரி தான் இப்போ பேசிட்டு வரேன்.
நேரடியாக வரேன். நம்ம குடும்பங்களில் இது மாதிரி பிரச்சனைகள் நிறைய வீட்டில் நடக்குது. ஏன் காரணம்னா, அன்புன்ற ஒன்று இல்லாததுனால்தான் இவ்வளவு நடக்குது. அன்புன்னு ஒன்று இருந்துச்சுன்னா, பரதனுக்கு பட்டாபிஷேகமா தாராளமாக செய்யலாமே. ஆஹா, நானே நான் இருந்து பார்த்துட்டு போகிறேம்மா பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணுறத. இல்லைப்பா, நீ வந்தால் அவன் பட்டாபிஷேகம் பண்ண மாட்டான், நீ இருந்தனா அதுவும் சரிதான் அப்படின்ட்டு உடனே கிளம்புறார் ராமர். அந்த திரவியங்கள்லாம் அபிஷேகம் பண்ணக்கூடிய பொருள்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் அந்த ஔஷதிகள்லாம் ஜலம்லாம் அதை பிரதட்சணம் பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு இதனால் பரதனுக்கு அபிஷேகம் நடக்கணும்னு கூட பிரார்த்தனை பண்ணி கூட போகிறார் ராமர். அப்படின்னா எப்படியாப்பட்ட மனசு இருக்குது, அவர் மனசு எவ்வளோ விசாலமாக இருக்குன்னா அவ்வளவு சந்தோஷம். தனக்கே ராஜ்யகட்சியோட அவ்வளோ சந்தோஷம் கிடைக்குமா இல்லை. அவர் முன்னால் சொன்னார், அதெல்லாம் பெரிய சந்தோஷமா இல்லை, பரதனுக்கு ராஜ்யம் சொன்னவொடனே தான் ரொம்ப குதூகலமாயிட்டார் ராமர். என் தம்பி அவனுக்கு இல்லாததுதான், நீ போடா ராஜ்யத்தை அப்படின்னு விட்டு கொடுத்துட்டாரு. அந்த மனப்பான்மை அதுதான் மெயினான கட்டமே ராமாயணத்தில். அந்த காட்டுக்கு போகிறது தான், அதை விட்டு கொடுத்து பரதனுக்கு ராஜ்யத்தை. பரதனே 14 வருஷம் பரதன் ராஜ்யத்தை ஆளணும், 14 வருஷம் நீ காட்டில் வாசம் பண்ணுன்றது தான் 2 வரம் தான் மெயினான விஷயமே ராமாயணத்தில். இந்த வரத்தை கேட்டு தான் தசரத உயிர் பிரிஞ்சது, ராமர் காட்டுக்கு போனார், எல்லாமே நடந்தது இல்லையா. ஆனால் ராமர் அந்த சமயத்தில் என்ன பேசிடணும், யாரை பார்த்து சொல்கிறேன், இருந்தாலும் எங்கள் அம்மாக்கள் பேசிக்கோ அப்படின்னு சொல்லிடலாம். இல்லைன்னா அப்பா சம்மதிச்சாரா, அப்பா அழறாரு, நீ அழ வச்சு இது மாதிரி பிடிவாதெல்லாம் பண்ணுற, அப்படிலாம் விட்டு கொடுக்க முடியாது. ஊர் ஜனம் ஒன்றா எல்லோரும் வச்சு கேளு, பஞ்சாயத்து பண்ணலாம், ஊர் ஜனம் வச்சு கேளு அப்படின்னு நிறைய பேர் பஞ்சாயத்து பண்ணுறாங்களே இப்போ அண்ணன் தம்பி சண்டைக்கு. அப்படிலாம் பஞ்சாயத்து பண்ணலையா ராமர். பஞ்சாயத்து வச்சா ராமர் தான் ஜெயம். ஆமாம், ஸ்ரீராம ஜெயம். ஏன்னா எல்லோரும் ஒரு மனதாக, ஆமாம் மூத்தவர் தான் பட்டம் கட்டணும், ராமர் தான் பட்டாபிஷேகம், பரதனுக்கு பட்டம் கட்டக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு வார்த்தை கூட எதையுமே பஞ்சாயத்து வைக்கணும்னு சொல்ல, கோர்ட்டு கேஸுன்னு அலையில, எதுவும் பண்ணல. அப்பாவுக்களை கூட அபிப்பிராயத்தை கேட்கல. என்ன சொல்கிறாருண்ணா, ஒரே வார்த்தை, அம்மா இது அப்பா தான் சொல்லணுமா, நீ சொன்னால் நான் செய்ய மாட்டேனா, நீ யாரும்மா, நான் பெற்ற தாய் மற்ற தாய் நான் பார்த்ததே கிடையாதும்மா, நீ சொன்னால் நான் செய்ய போகிறேன், இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அந்த ராமருடைய வாக்கியம். அடேங்கப்பா, இந்த ஒவ்வொருத்தரும் மனசில் ஸ்ட்ராங்காக பசுமரத்தாணி மாதிரி பதிய வைக்கணும். இந்த ஒரு விஷயத்தில் ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டாரு பாருங்க, அந்த சொத்து பிரச்சனைக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டாருங்க. நம்ம சின்ன சொத்துக்கு 2 கிரவுண்டு 3 கிரவுண்டு 1 ஏக்கர்னாலும் 2 ஏக்கர் நிலத்துக்கு நம்ம சண்டை போடுறோம். அவர் தான் சொல்ல சக்கரவர்த்தி சாம்ராஜ்யம், உலகத்தையே, ஆமாம் கடல் சூழ்ந்த பூமி, அவ்வளோ பேர் ராஜ்யத்தை தூக்கி போட்டு போயிட்டாருங்க ராமர். அப்படின்னா என்றைக்கோ 17 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதைன்னு சொல்கிறோம், இன்றைக்கி உதவுதா இல்லையா? சரி, 1000 வருஷம் முன்னாடி கூட, ஒரு 5000 வருஷம் முன்னாடி கூட துவாபர யுகம் வந்தது, சரி அப்போ கூட படிச்சுருந்தாங்கன்றாங்க, சரி இருக்கட்டும். எத்தனையோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கலாம், சரி ஓகே. லட்சக்கணக்கான வருஷம் மற்றவங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா சொல்கிறேன், ஒரு 1000 வருஷம் முன்னாடியாவது இருக்குமா அப்படின்னு தான் கூட இன்றைக்கி உதவுதா இல்லையா? இதனால் இன்றைக்கி இருந்த கதையாக இது. ஆதிசங்கரர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆதிசங்கரே இந்த ராமாயணத்தை பற்றிலாம் நிறைய பேசியிருக்காரு. அப்படின்னா ஒரு 17 வருஷம் நம்பலைன்னா இது வரைக்கும் வச்சுங்க. அப்படின்னா அன்றைக்கி இருந்த கதை தானே இன்றைக்கி பேசுகிறோம் நம்ம. அது 2000 வருஷம் முன்னாடி இருந்த கதை புத்தர் காலத்துலேயே இருந்ததுன்னா இன்றைக்கி பேசுகிறோன்னா அப்போ இன்றைக்கி சூழ்நிலைக்கு அது ஒத்து வரலையா? அப்போ ஏன் ஒத்து வருதுன்னா, அந்த அண்ணன் தம்பி பிரச்சனையை அங்கே ஒரே வார்த்தை, பரதனுக்கு ராஜ்யத்தை கொடுத்துட்டு போயிட்டார், முடிஞ்சு ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டார் ஒரு பிரச்சனைக்கு. இது வாய்தா வாங்குறது, இது பண்ணுறது, கோர்ட்டு கேஸ் அலையிறது, இது பண்ணுறது அப்படிலாம் இல்லை. எல்லாமே அன்புன்ற ஒரு கயிறு பற்றியா அது உலகத்தையே கட்டி போட்டுட்டோம். ஆமாம், ஆணவன்ற ஒரு கயிறு பற்றியா அது தன்னைத்தானே கட்டி போடணும், நம்மளை தான் கட்டி போட்டுரும், மற்றவங்கள யாரையும் கட்டாது. உன்னையே நீ கட்டி போட்டுக்கணும், அவ்வளோதான். உன்னை அசைய விடாதபடி அந்த ஆணவமானது அப்படி பண்ணிடும். யார் இவனை பார்த்தா படிக்கல, அவன் இப்படி பேசுகிறான் அப்போ நீயே உன்னை கட்டி போட்டுப்பேன். உன்னை யாரு கூட நெருங்கக்கூடாது, யாருக்கும் உன்னை பிடிக்காது. ஆனால் அன்புன்ற ஒரு கயிறு வச்சா உலகத்தையே பிடிச்சி கட்டி போட்டுடும்.
அதனால்தான் ராமர் என்ன பண்ணாருன்னா அப்படியே விட்டு கொடுத்துட்டு மாந்தோல் மறைவுரை விடுத்துன்னு அருமையாக கிளம்பிட்டார். வனவாசம் மகோதயமாச்சு. இது எத்தனை தடவை நம்ம சொல்லிக்கிறோம் அந்த கதையை. ஆனாலும் புதுசாக தான் இருக்கும் ஒவ்வொரு தடவை கேட்கும் போது. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறதுக்கு இதெல்லாம் பெரிய இதை வருங்க. இல்லீகலாக ஆமாம் ஒரு சொத்து அபகரிக்கிறதுக்கு பல பிளான்கள்லாம் பண்ணல, எதுவும் பண்ணல. அப்படி இன்றைக்கி பண்ணின்னு இருக்காங்க நிறைய பேர். இல்லீகலாக என்ன பண்ணலாம், அவன் அண்ணனோ தம்பியோ அவனுக்குள்ளே என்ன பண்ணலாம், எப்படி ஆள் பலம் வச்சு சமாளிக்கலாமா, பண பலத்தை வச்சு சமாளிக்கலாமா, இல்லை வேறு ஏதாவது அதாவது சட்டத்தினுடைய ஓட்டைகளை வச்சு சமாளிக்கலாமா, இப்படிலாம் பண்ணுறாங்க இல்லையா. பல விதமான டிக்ஸ்லாம் பண்ணுறாங்க இல்லையா. எவ்வளவு சூழ்ச்சி பண்ணி அந்த சொத்தை அபகரிக்க பார்க்குறாங்க. இதில் ரொம்ப கீழ்மட்டமாக அடித்தனமாக, அதாவது அல்பத்தனமாக இந்த பில்லி சூன்யம் கூட வச்சு ஒருத்தர் அழிக்க பார்த்தோம் சொத்துக்காக. என்னென்னலாம் பண்ணுறாங்க பார்க்குறோம் இல்லையா. எவ்வளோ பேப்பரில் பார்க்குறோம், எவ்வளோ நியூஸில் பார்க்குறோம். 1 2 அப்பா வெட்டி கொலை, சண்டை, கொலை பண்ணிடுறது சொத்துக்காக, பார்த்தா பில்லி சொல்லி வைக்கிறது, இதெல்லாம் நிறைய நடக்கிறத பார்க்குறோம். ஆனால் ராமர் அப்படி பண்ணாரா? இது மாதிரி கேட்குறாங்கன்ட்டு இல்லை, பரதன் தான் பண்ணாராம். அப்படின்னும் போது எப்படி இருந்தாருன்னா, நீ ஆண்டான்னா நான் ஆண்டானா, நீயே ஆள் அப்படின்னு சொன்னார். அந்த டெக்னிக்கு, இந்த சூட்சமும் எல்லாத்துக்கும் ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டார் பற்றியா ராமாயணம். ராமருடைய வழி இதுதான். ராமருடைய வழின்றது இதுதான். கற்பாரே ராமனை அல்லால், கேட்பாரே கேசவன் கீர்த்தி அல்லால். அப்படி கற்றுக்கணுமா ராமர்கள்ந்து இந்த விஷயத்தை. அப்போ கற்றுக்கிட்ட பிறகு என்ன ஆச்சுன்னா, இந்த விட்டு கொடுக்குற மனப்பான்மை வந்துச்சுன்னா, இந்த வெட்டு குத்து கொலை நீயா நானா பார்த்துடலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கு அண்ணன் தம்பிக்குள்ளே வெட்டி முடிஞ்சுக்குது. கட்சியில் என்ன அது சொத்துன்னு அந்த சொத்து மேலே பணத்து மேலே ஒரே சண்டை பஞ்சாயத்து வச்சுன்னு இதெல்லாம் பண்ணாங்களா ராமாயண காலத்தில்? யோசிச்சு பாருங்கள். அந்த அண்ணன் தம்பிக்குள்ளே அப்படியே பண்ணாங்க. பரதனுக்கு கொடுத்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டு கிளம்பிட்டாரு. அப்போது எது விரும்பினால் விலகி போகும், விலகினால் விரும்பி வருன்ற மாதிரி இதை சுத்தமாக நீ எடுத்துக்கிடா, உனக்கு இல்லாததான் அப்படின்னு சொல்லி பரதனுக்கு விட்டு கொடுத்துட்டு போயிட்டாரு. லக்ஷ்மணர் கோவப்படுறாரு, கௌசல்யமா கோவப்படுறாங்க. ஆனால் இவர் மட்டும் கோவப்படாமல் அவங்களுக்கு சமாதானம் சொல்கிறாரு. அவர்கள் மனசை கலைக்கிறதுக்காக, நீ கவலைப்படாத, நான் இருக்கிறேன், நான் இது பண்ணுறேன், விஸ்வாமித்திரர் கற்றுக் கொடுத்த அந்த வித்வேத்தையெல்லாம் இனி நான் பயன்படுத்த போகிறேன் அப்படின்னு லக்ஷ்மணர் சொல்கிறாரு. ஆனால் கொஞ்சம் கூட அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம அவர்கள் மனசை பலவிதமாக சொன்னால் கூட, இவள் இறக்க குணத்தினால கௌசல்யம்மா ஏற்கனவே என்னை மதிக்க மாட்டாங்கடா, நீ தான் இருக்கிறதால நான் சந்தோஷமாகறேன், இல்லாட்டி கை இன்னும் நிறுத்திப்பா, அவங்களே ஒப்படைச்சிட்டு போயிடுறிய, நீ காட்டுக்கு போயிடுறிய, என்னை யாராக காப்பாற்றுவாங்க நான் அப்படின்னு அந்த பரிதபிக்கக்கூடிய இந்த நிலையில எனக்கு ஆமாம் அம்மாவுக்கு ரொம்ப மோசமாயிடுமே, ஆஹா நிலைமை சூப்பராக மோசமாயிடுமே, பரதனும் கைகை பக்கம் சேர்ந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு கவலைப்படணும் இல்லையா புள்ள ராமர். அதுக்கெல்லாம் சுத்தமாக கவலைப்படாமல், அதுக்கெல்லாம் அசைஞ்சு கொடுக்காம கரெக்டாக சொல்கிறாரு, அம்மா அப்படிலாம் நடக்கவே நடக்காது, பரதன் உன்னை தாயாக தான் கருதுவோம், நீ தப்பாக பேசாத, தப்பாக நினைக்காத அப்படின்னு கௌசல்யை பலவிதமாக சொல்லி மனசை மாற்ற பார்க்குறான். ஆனால் அவர் ஸ்டெடி மைண்டாக இருக்கிறாரு பாருங்கள். லக்ஷ்மணன் பலவிதமாக சொல்லி மனசை பார்த்துப்பாரு, நடக்கலை. ஏன்னா ராமர் தான். எந்த சூழ்நிலையிலும் ஒருத்தர் எல்லாத்துக்கும் ஆமாசாமி போடக்கூடாது. நமக்குன்னு சுய புத்தி இருக்கு இல்லையா, அதை வச்சு யோசனை பண்ணணும். இது சரியா, இது தவறா, இது அதர்மம். அப்போ சொல்கிறார் லக்ஷ்மணர்களை, நான் அதர்மம் செய்துட்டு நாளைக்கு நான் ராஜ்யத்தில் பட்டாபிஷேகம் பண்ணி நான் என்னடா தர்மத்தை உபதேசம் பண்ணுவேன்? லக்ஷ்மணா, நான் என்ன தர்மத்தை உபதேசம்? அப்பாவை சிறையில் போட்டு சொல்கிறேன், கைகை சிறையில் போட்டு சொல்லி, இல்லை வெட்டி போட்டுருன்னு சொல்கிறேன். நீ சொல்கிற மாதிரி நான் செய்துட்டேன்னா நாளைக்கு எந்த மக்கள் முகத்தில் நான் முழிப்பேன்? நான் கம்சன் செய்வான், அது மாதிரி நான் செய்ய மாட்டேன். கம்சன் செய்வான்னு சொல்லலைங்க, நான் இப்போ நம்ம சொல்கிற உதாரணத்துக்கு சொல்கிறேன். கம்சன் அப்படி செய்வான், ஆனால் ராமர் செய்ய மாட்டார். ஏன்னா பித்ருவாக்கிய பரிபாலனம், பித்ரு தேவோ பவ, கடவுளாக தெய்வமாக நினைக்கிறாரு அப்பாவை. அப்படியேப்பட்டவருடைய வார்த்தை என்னமா மீறுவார். அதான் சொல்கிறார் கௌசல்யம்மாவை பின்னாடி என்னன்னா குறை சொல்லுவாங்க.
பின்னாடி கௌசல்யாமங்களை தசரதர் விட்டு கொடுக்காமல் பேசுகிறார் ராமர். தசரதர் இடத்துல கௌசல்யம்மா விட்டு கொடுக்காமல் பேசுகிறாரு. அம்மாவை பத்திரமா பார்த்துக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போது எங்கேயுமே யாரையுமே விட்டு கொடுக்காம வந்து கைகை அம்மா வந்து லக்ஷ்மணர்களை பின்னாடி தான் வந்துட்டார். கைகை அம்மா வந்து ஒரு வார்த்தை சொல்லாதன்ட்டு விட்டு கொடுக்காம தான் பேசுகிறாரு. பரதனை நிந்திக்காதன்ட்டு விட்டு கொடுக்காம தான் பேசுகிறாரு. பின்னாடி சில பேர் பின்னாடி நிந்திப்பாங்க, முன்னாடி முகஸ்துதி பண்ணுவாங்க. அப்படி கிடையாது ராமர், அதுக்கு ஆப்போசிட்டு. பின்னாடி அவங்கள தூக்கி வச்சு பேசுவார், முன்னாடி வந்து அவங்கள கண்டிப்பார். இப்படி பண்ணாத அப்படி பண்ணாத கண்டிப்பார். அதான் ராமருடைய குணம், எக்ஸ்ட்ராடினரி. அப்போது மனுஷ சுபாவன்றது வேறு, தெய்வ சுபாவன்றது வேறு. அதான் தெய்வாசுர சம்பத் விவாக யோகம்னு ஒரு யோகம் இருக்குது. அந்த தெய்வீக குணங்கள் எப்படி இருக்குன்றதுக்கு சொல்லியிருக்காரு அந்த இடத்துல. பகவத்கீதையில் வருது. அதை 18வது அத்தியாயத்துக்கு முன்னாடி 17 தெரில, ஒரு அத்தியாயம் 15 தெரில, அந்த ஒரு அத்தியாயம் வருது. அதை படித்து பாருங்க தெரியும். அதனால் ராமருடைய குணங்கள் வந்து சிறந்த குணங்கள். அந்த வழியில் போனால் தான், அதான் பெரிய டெக்னிக்கு, அதான் பெரிய ஒரு இது நீங்கள் கற்றுக்க வேண்டிய பெரிய பாயிண்ட். அதுதான் பெரிய வித்தை. அப்போது நீ எடுத்துக்கடா, நீ அப்படின்னு கொடுத்துட்டா பள்ளத்தை நோக்கி வெள்ளம் தன்னாலே வரப்போகுது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இறக்கப்படுறவனா தான் பரவாயில்ல, நான் இப்படி சொல்லிட்டேன், சரிண்ணா நீ இல்லை நீ ஆண்டாண்ணா நான் ஆண்டாண்ணா தாராளமாக நீ தான் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு விட்டு கொடுத்துருவான். ஒரு நல்லவனாக தான். ஆனால் ஈவிரக்கம் இல்லாதவனாக தான் நம்ம என்ன தான் விட்டு கொடுத்தாலும் அவன் எடுத்துப்பானே அப்படின்னா, எடுத்துக்கிட்டோம்பா, அது எப்படி விட்டு கொடுக்க முடியும்? அப்புறம் நான் நடுத்தரில் நிற்கிறேம்மா, நடுத்தரில் நில்லு. பகவான் நடுத்தரில் நிற்க விட மாட்டான். கொஞ்ச நேரம் நிற்பேன், அப்போ உனக்கு கொடைநிழல் கொடுப்பான் வேறு விதத்தில். அது தெரியுமா? கொஞ்ச நாள் கஷ்டப்படுவேன், அதுமாதிரி வேறு ஒரு பாதுகாப்பை பகவான் கொடுப்பான், கண்டிப்பாக கொடுப்பான். பகவானை நம்பி பக்தனாக இருக்கணும். மெயினாக பக்தனாக இருக்கிறவன் ஏமாந்தான்னா அவன் கொஞ்ச நாள் ஏமாந்த மாதிரி இருக்கும், அடுத்த இதில் வந்து அவனுக்கு விடை கிடைக்கும். இதுக்கு என்ன உதாரணம்னா, அதான் ராமர் விட்டு கொடுத்து போயிட்டார். போன உடனே பரதன் வந்தான், தசரதனும் போயிட்டார். பரதன் வந்து நல்லா கைகை அம்மாவை கடுமையான வார்த்தைகளால் சாடி, அது பிறகு மந்திரிக்கும் தண்டனை கொடுத்துட்டு பரத சத்ருகர்கள் நேராக ராமண்ணாவிடத்தில் ராஜ்யத்தை போய் அர்ப்பணம் எடுத்து ஓடியார். இப்போ நான் தேடி வருதா, விலகி போனால் விரும்பி தேடி வருது பாரு. அதான் ராஜ்யம் வானான்ட்டு தூக்கிட்டு இவர் பாட்டுக்கு காட்டுக்கு அப்படி தூக்கி போட்டு அனாவசியமாக சந்தோஷமாக காட்டில் இருக்கிறாரு செய்தியோடு. அங்கே துக்க செய்தி சொல்கிறதுக்கு வந்துட்டார் பரதன். இருந்தால் கூட பரதன் பாசத்தை அப்படியே பொழியிறாரு. ஏன்னா சொத்து அபகர்ஷ இந்த பரதன்ற ஒரு தம்பி இருந்தால் தானே நான் சொத்தெல்லாம் இழந்துட்டு வர மாதிரி ஏற்படுது அப்படின்னு அவங்கள முகத்தை கூட பேசக்கூடாது. அப்படியா சொல்லணும், அப்படி சொல்லலை. என்ன சொல்கிறாரு, வரதா ஏன் ராஜ்யத்தில் இல்லாமல் வந்த நீ, அதுதான் கேட்குறாரு. நீ நேற்று ராஜ்யத்தை ஆள வேண்டியவனா இருக்க, நீ மறுவரி உடுத்தின்னு வந்திருக்கேன், என்ன காரணம், ஏன் அது போல் பண்ண அப்படின்னு திட்டுறாரு. அதுதான் ராமர். இந்த இடத்துல தம்பி உரிமை கொண்டாடுறாருப்பா. ஏன்பா, நம்ம குடித்த பாலை எச்ச பால் குடித்தவன் தான் நம்ம தம்பி. அவன் தான் ஆண்டு போனான், என்ன எடுத்து போட்டான், ஏமாத்துறான்னா. அப்போ நம்ம ஏமாத்துறோம்னா பகவானை கும்பிட்றோம், பகவானை பக்தி பண்ணுறோம், தெய்வ அனுகூலமாக இருக்குது. அப்புறம் மனுஷன் பிரதிகூலமாக இருந்தால் நம்ம இருந்தால் இப்போ இருந்து போட்டோம். தெய்வ அனுகூலம் இருக்குதுல்ல, அது போதுமே. அது எல்லா விஷயத்தையும் மாற்றி வச்சிடும். ஆமாம், விதியை தலையெழுத்தையும் மாற்றி எழுத முடியும் தெய்வத்தினால. அதனால் ராமபிரான் என்ன பண்ணார்னா, விட்டு கொடுத்துட்டு வந்த உடனே ராஜ்யத்தை ஒப்படைக்க பரதன் தேடி வர்றார். அண்ணா, நான் ஆள மாட்டேன், உனக்கு தான் ராஜ்யம், நீ தான் மூத்த அண்ணா, நீ போய் நீ தான் இது வரைக்கும் இந்த இக்ஷ்வாகு வம்ச பரம்பரையில், சூரிய வம்சத்து பரம்பரையில் மூத்தவனுக்கு தான் பட்டம் கட்டுறதா வழிமுறை உண்டு. அதை மாற்ற எனக்கு சக்தி இல்லைன்னா நீ தான் பட்டம் கட்டிக்கணும், எல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி வசிஷ்டர், ஜாபாலி,
மார்க்கண்டேயர், காத்தியாயனர் எல்லாரையும் சொல்கிறார், மக்களையும் சொல்கிறார். உங்களெல்லாம் எது கூப்பிட்டு வந்தேன்? ராமநகரை சொல்லி புரிய வைங்க. எப்பா எனக்கு புரியுதுப்பா, நீ சொல்கிறது நியாயம்தான், ஒத்துக்கிறேன். ஆனால் ஒரு விதத்தில் பாரு, அப்பாவுடைய வார்த்தையை நான் காப்பாற்றலன்னு சொன்னான், அப்பாவுக்கு நான் என்ன மரியாதை கொடுத்ததா இருக்கும் சொல்லு பார்க்கலாம். பித்ருவாக்கிய பரிபாலனும் அப்பாவுக்கு அப்படி சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன். அந்த சத்தியத்தை வேறு சக்தி இல்லைப்பா எனக்கு. நீ ரொம்ப பிடிவாதம் பண்ணாத, நீ போய் ஆண்டு கொண்டு நீயும் சத்தியத்தை மீறக்கூடாது. ஏன்னா உனக்கு வந்து ராஜ்யத்தை கொடுத்துட்டார் தசரதர். அதனால் அந்த ராஜ்யத்தை நீ ஆண்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை எடுக்கிறார் ராமர் பரதனுக்கு. நீ ஆண்டு தான் ஆகணும்னு கட்டளையிடுறார். அப்படின்னா அவன் பாதுகை கொடு நீ. ஆமாம், நீ கட்டளையிடல, அப்போ உன் பாதுகை கொடு, அது ஆள்கிட்டோம். அப்போ தான் பாதுகையை கிழக்கு நின்று பாதுகைக்கு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புகிறார். அதாவது அந்த பாதுகையில் ஏறி நின்று அதுக்கு ஆசீர்வாதம், அதுக்கு எல்லா சக்தியும் கொடுக்குறாரு. அப்போ தான் ராஜ்யத்தாளக்கூடிய சக்தி வருமா பரதனுக்கு. பரதன்னா பாரத்தை தாங்க போவன் பரதன், அந்த ராஜ்ய பாரத்தை தாங்குகிற பரதன். அதனால தான் பரதன் அப்படியேப்பட்ட பரதன் பின்னாடி ராஜ்ய பாரத்தை தாங்க போகிறான்றதுனாலே பரதன்னு பேர் வச்சார் வசிஷ்டர். எல்லாருக்கும் ரம்யமாக இருக்கு பார்த்தோன்னா ராமனு பேர் வச்சார். எங்கே போனால் லக்ஷ்மி கடாட்சம் போயிருந்தாலும் லக்ஷ்மணான்னு பேர் வச்சார். நித்திய சத்ருக்களாகிய காமக்ரோதங்களை ஜெயிச்சதுனால அவர் சத்ருகுணன்னு பேர் வச்சார். எல்லா பாரத்தையும் தாங்க போகிறதுனால பரதன்னு பேர் வச்சார். அது மாதிரி தான் காரண பேர் தான் இதெல்லாம். லக்ஷ்மணா லக்ஷ்மி வர்த்தனா அப்படின்ற. அப்போது ராமம் மனோபிராமம், மனசுக்கு ரம்யமான ராமரை நினச்சா மனசு ரம்யமாயிடும். அதனால அழிஞ்சு போயிடணும். ஆடப்பா நீ விட்டு கொடுத்துட்டேன்னா அழிஞ்சு போக மாட்டேன். எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டா நான் அழிஞ்சு போயிடுவேன். நான் அழிஞ்சு போக மாட்டேன், நல்லா இருப்பேன், க்ஷேமமாக வாழ்வேன். விட்டு கொடுத்து பாரு, மற்றவங்களுக்கு எதிராளிகளுக்கு நீ விட்டு கொடுத்து போனேன்னா நீ அழிஞ்சு போக மாட்டேன், நல்லா இருப்பேன். நீ மேலே மேலே வளர்ச்சி அடைவேன், செழிப்பாக இருப்பேன். இந்த ராமாயணம் படிச்சு தானே நீ ராமநாமத்தை சொல்லி தானே ராம பக்தி பண்ணியிருந்தானே நீ இதை செய்கிற. ராமர் பார்க்க மாட்டார் அதெல்லாம். பக்தி இல்லாமல் செய்தால் கூட பார்க்க மாட்டேன்னு சொல்லலாம். முன்ன இப்போ ராம பக்தி பண்ணிட்டு இந்த மாதிரி விட்டு கொடுத்து போனேன்னு சொன்னான், அவன் ராமர் பார்ப்பாரா பார்க்க மாட்டாரா? இந்த இடத்துல விட்டார், வேறு இடத்துல கை காட்டி விட்டுருவார் பெரிய விஷயத்தில். அப்போ நீ வந்து என்னென்னா சுக்கரீவன் எப்படி இருந்தான்? ஒன்றும் இல்லாதவன் தான். ஆனால் ராமர் வந்து என்ன பண்ணார்? வாலிவாதம் பண்ணி ஆயத்தை கொடுத்துட்டார். அப்போது இவங்கள் நியாயம் இருக்குது. அண்ணாக்காக விட்டு கொடுத்து தான் வந்தான். நீயே ராயத்தை எடுத்துனா, நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், நீ இறந்துட்டு தான் நினச்சேன் அப்படின்னு சுக்ரீவன் சொல்கிறான். ஆனால் வாலி மன்னிக்க மாட்டேன்ட்டான். அடித்து துரத்து இல்லாமல் மனைவி அபகரித்து சொத்தை அபகரித்து ராஜ்யத்தை துரத்தி ஒரே துணி மட்டும் இடுப்பில் வச்சுக்கின்னு அந்த கட்டின்னு மாற்று வஸ்தம் கூட இல்லாத அளவுக்கு துரத்தி விட்டான். யார்? வாலி சுக்ரீவனை. ஆனால் அவர் அழுதுன்னு இருக்கார். யாரோட? நலன் நீலன் அனுமானோட சேர்ந்து அழுதுன்னு இருக்கிறார். பகவானே, நான் இந்த நிலைமையில் தள்ளப்பட்டனே, என்னை காப்பாற்றுறது யாருன்னா இருப்பாங்களா அப்படின்னு சுக்ரீவன் கவலைப்பட்டான். சுக்ரீவன் பகவான் தேடி வந்துட்டார். நீ எப்போ பகவான் நினச்சியோ அடுத்த க்ஷணத்தில் ராமலக்ஷ்மணர்கள் அங்கே காட்சி கொடுக்குறாங்க. ஆமாம், கிருஷ்ணந்தா காலத்தில் பாருங்கள், முதல் அத்தியாயத்தில் பகவான் என்ட்ரி ஆகிடுறார் கிருஷ்ணந்தில். அப்போ நம்ம பக்கம் நியாயம் இருந்தால் பகவான் ஏன் நம்மளுக்கு அனுகூலமாக. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் விட்டு கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு பகவான் தேடி வருவான். ராமர் தேடி வந்தார் இல்லையா சுக்ரீவனுக்கு, அதுமாதிரி தேடி வந்து நியாயத்தை வாங்கி கொடுப்பான். நியாயத்தை நம்மளுக்கு செய்வான் பகவான் கண்டிப்பாக. அதனால் எந்த அளவுக்கு நாம் விட்டு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு. இப்போ பாருங்கள், ராஜ்யம்லாம் வந்து ராமர் காட்டுக்கு போயிட்ட உடனே தேடி வந்தது எல்லாமே. தேடி வந்த ராஜ்யத்தை கூட உதறி தள்ளிடுறாரு. மானாபரதா, நீ தான் ராஜ்யத்தை ஆளணும், இது மாதிரிலாம் பண்ணாத, நான் சொல்கிறது செய்யுன்னு சொல்லிட்டு அனுப்புகிறாரு. சரி அப்படின்னா பாதுகை கொடுன்னு சொல்லிட்டு பாதுகை தலைமலை வச்சு எடுத்துன்னு போகிறாரு, பட்டத்தியான மலை வச்சு எடுத்துன்னு போகிறாரு. அது பாதுகாப்பு பட்டாபிஷேகம்லாம் வேறு பண்ணுறாரு அயோத்தியில் போய்.
அப்படின்னா எவ்வளோ ராம பக்தி பாருங்கள். அப்போ சொல்கிறார் பரதன், என்னால் நடந்தது இல்லை இது, என் தாய் இப்படி பண்ணிட்டா, அதனால் என் மேலே பழி வந்துடுச்சு அப்படின்னு மக்கள், அயோத்தி மக்கள் சொல்லி, இனிமேல் நான் இந்த ராஜ்யத்தில் இருக்க மாட்டேன், நந்தி கிராமத்துக்கு போகிறேன்னு சொல்லி நந்தி கிராமத்துக்கு போய் அந்த பாதுகையை வச்சு சிம்மாசனத்தில் வச்சு அபிஷேகம் பண்ணி பட்டாபிஷேகம் பண்ணிவிட்டு அதனிடத்தில் எல்லா காரிய பொறுப்புகளையும் ஒப்படைச்சிட்டு ராஜ்யத்தை நடத்தி வருகின்றார். ஒரு சேவகனாக இருந்து, ராஜாவாக இருந்தல்ல, ராஜாவினுடைய அந்த பாதுகையினுடைய சேவகனாக இருந்து சேவை செய்கிறார். ராமனுடைய பாதுகைக்கு சேவை செய்கிற விதமாக ராஜ்யத்தை ஆள்கிறார். இப்படி தான் பண்ணார் அவர். எல்லாம் சாஸ்திரங்களில் பார்க்கணும். அப்போது விலகி போன உடனே எல்லாத்தையும் ராஜ்யம் நீ ஏற்றுக்கோ ராஜ்யம், நீ தான் நீ தான் வாழணும், நீ ராஜ்யத்துக்கு வந்துடணும் அப்படின்னா. ஆனால் ராமர் என்ன பண்ணார், அதை ஒத்துக்கலை. இல்லை, நான் கொடுத்தது அவனே ஆள்ட்டான். இதுதான் ராமருடைய குணம். இந்த குணத்துக்கு ஏன்னா எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு அண்ணன் தம்பிங்க விட்டு கொடுத்துட்டு, நீ எத்துன்னு மிச்சம் இருந்தால் கொடுறா, இல்லைன்னா விட்றா, அதுதான் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து போனால் அந்த வீடு எப்படி இருக்கும்? நீ தான் வாழண்டா, நான் வாழட்டி போகிறேன் அப்படின்னு சொல்லி போகிறோம். அப்படி சொல்லி போய் கூட அவங்களுக்கு இறக்கம் இல்லாமல் சரி நீ எடுத்துன்னு நாங்கள் சொன்னால் அந்த பொருளை எடுத்து போட்டோம். பகவான் வேறு விதத்தில் நமக்கு ராமர் காட்டுறாரு. ராமர் என்ன பண்ணார், ஒரே ரிஷிகள் கூட்டாங்க, சாதுக்கள்லாம் சேர்ந்து வேறு வழியில் அவர் வாழ்க்கை நடத்தினார், தபஸ்ய வாழ்க்கை நடத்தினார் ராமச்சந்திரமூர்த்தி. ராமாயண கதைன்றது ஏதோ வெறும் கதை இல்லை, அது நம்மளுக்கு உபதேசம். இதில் பேச்சு குறைவாக இருக்கும். ராமாயணத்தில், பகவத்கீதையில் பாகவதத்தில் தான் உபதேசம் இருக்கும். ராமாயணத்தில் நடத்தியாக இருக்கும், அந்த உபதேசத்துக்கான நடத்தியாக இருக்கும். பகவத்கீதைக்கு பாகவதத்துக்கு வியாக்கியானமாகவே ராமாயணம் அமைஞ்சிடும். பேச்சு ரொம்ப குறைச்சல், அதில் நடத்தி தான் ரொம்ப உச்சஸ்தரத்தில் இருக்கும், அருமையான நடத்துது. இப்போ பாருங்கள், ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு பிரச்சனைகள்லாம். அந்த ஃபுல் ஸ்டாப் வச்சு விட்டு கொடுக்கும்போது ஒரு மனசில் ஒரு குளிர்ச்சி உண்டாகுது பாருங்கள், பாலவாத்தனை மாதிரி. அந்த சந்தோஷம் வேறு எதுலையும் கிடைக்காது. ஒருத்தர் கோவப்படும் போது நமக்குள்ளே எரிச்சல் உண்டாகுது பாருங்கள், அது மாதிரி துக்கம் இரவு இல்லை பகல் இல்லை அந்த எதிராளியை நினச்சி நம்ம எரிச்சல் உண்டாகிற பாரு, அது நம்ம போட்டு அடிச்சிடும். அதுவும் பகவான்கள் தான் வருது, அந்த சுபாவங்கள்லாம். அதே சமயத்தில் சந்தோஷமான சுச்சுவேஷன்லாம் கூட அந்த சுபாவங்கள்லாம் கூட எங்கேருந்து வருதுன்னா பகவான் ஹிருதயத்தில் இருக்கிறதுனால அவர்களும் தான் வருதுன்னு சொல்லிட்டு புத்தி யோகத்தில் 10வது யோகத்தில் பகவத்கீதையில் சொல்கிறார் பகவான். பல விதமான பாவங்கள் என்னிடத்தில் தான் கிளம்புது. ரஜகுணமோ தமோ குணமோ சாத்விக குணமோ 3 வித குணங்களுடைய பாவங்கள் எல்லாம், காம குரோத லோபம்லாம் போன்ற பாவங்கள் எல்லாம் என்னிடத்துலேருந்து தான் வருகிறது அப்படின்னு சொல்கிறார் பகவான். அப்போ இப்போ தெரிஞ்சுக்கணும், இப்படியாப்பட்ட அந்த சுபாவங்கள்லாம் பகவானால் கண்ட்ரோல் பண்ண முடியாதா? அவங்கள்தான் தான் வருதுன்னு சொன்னால் அப்போ அவங்களே லயமாகிடும். அதெல்லாம் அப்போ அவனை சரணாகதி அடையிறது தவிர வேறு வழி கிடையாது. அதனால தான் ராமர் சரணாகதி அடைஞ்சார். அனுமானுக்கு சரணாகதி அடைஞ்ச உடனே அதனால் அவர் என்ன கேட்டார், அவர் சிரஞ்சீவியாக வாழ்ந்துருக்கார் இன்னைக்கு. ராமபுரானை கடைப்பிடிச்சதுனால ராமநாம சொன்னால என்ன கேட்டார், அவர் ராமர் தொண்டனாக இருந்து சிரஞ்சீவியாக வாழ்ந்துட்டுருக்கார், இன்னைக்கு கூட வாழ்ந்துருக்கார் ராமர் ஆஞ்சநேய சாமி. இன்னொரு விஷயம், அதாவது இந்த இது பார்த்துருப்போம், மின்மினி பூச்சி. அந்த மின்மினி பூச்சி நெருப்பு அப்படியே ஃப்ளிங்கரிங் ஆகும்போது அதை பார்த்தா நெருப்பாகிற மாதிரி இருக்கும். அது உடம்புல பார்த்தா அது ஒரு ஆனால் மலையை சுற்றி இருக்கும்போது நெருப்பாகிற மாதிரி இருக்கும் பார்த்தா. ஆனால் பகலில் பார்த்தா அந்த மின்மினி பூச்சியோட வெளிச்சம் தெரியாது.
இருட்டாக தான் தெரியும். அது மாதிரி நம்ம கஷ்ட காலத்தில் தான் அந்த பிரகாசம் தெரியணும். இந்த நல்நடத்தையானது நமக்குள்ளே வளரணும். நல்ல வசதி வாய்ப்பு வந்துட்ட பிறகு ஆணவம் தான் வளரும். பகவான் எது செய்தாலும் நம்ம நல்லது தான் செய்வானே தவிர, உங்களுக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ணாலும் அதிலேருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு வழியும் பகவான் ஏற்படுத்தி வச்சுருப்பான். அதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஈஸியாக இருக்கும் அந்த வழி. ஆனால் நம்ம இப்போ எங்கேயோ வெளியே தேடி கிடப்போம் அந்த வழியை. இருக்கிற இடத்த விட்டு நம்ம பக்கத்துலேயே அந்த வழி இருக்கும். நம்ம பிரச்சனையை தப்பிக்கிறதுக்கு பகவான் ஒரு பிரச்சனை கொடுத்தாங்கன்னா அந்த பிரச்சனையை தப்பிக்கிறதுக்கான வழியும் பகவான் கொடுத்துருக்கான். நமக்கு கையாள தெரியல. கையாளுந்தால் நிச்சயமாக நமக்கு வெற்றியே, ராமருக்கு வெற்றியே. சரி, அதனால் இப்போ எதை சொல்ல வந்தேன்? ராமாயணம். அப்போ அந்த கோர்ட்டு கேஸ் அலையிற இதெல்லாம் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ராமாயணத்தில் முடிவு இருக்குங்க. ஆனால் நாம் தான் அதை நம்ம ராமாயணத்தை உண்மையாக எடுத்துக்கல. அது ஒரு கதையாக தான் எடுத்துக்கிறோமே தவிர, இந்த ராமாயணம் சத்தியம். ஒவ்வொரு ஏகைகம் அக்ஷரம் புரோக்தம் மகாபாதக நாசம். இதில் உள்ள ஒவ்வொரு அக்ஷரமும் மகாபாதகங்களில் பாவங்களை போக்கக்கூடியதான். இது அவ்வளோ பவர்ஃபுல்லான ராமாயணம். நமக்கு அந்த கதையை சொன்னால் அதை அப்படியே வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறதா இருக்கும். இல்லை சொல்லி என்ன பிரயோஜனம்? ஆமாம், அதாவது என்ன சொன்னேன், ராமாயணத்தில் சொல்லக்கூடிய இந்த கட்டம் முக்கியமான கட்டம் ராமர் காட்டுக்கு போகிறது. இது நம்ம எல்லாருமே குழந்தைங்களுக்கு கேட்டால் கூட சொல்லுது. அந்தளவுக்கு இந்த கதையை ராமாயண சீரியலில் பார்க்குறதுங்க, ஃபோனில் பார்க்குறாங்க, அம்மா கதை சொல்கிறாங்க, அப்பா கதை சொல்கிறாங்க. அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக அந்த தர்மத்தில் தான் வளரும் குழந்தைங்க. சரி, அப்போ அது சமத்தாக வளரும். எந்த ஒரு யாருக்கும் இடையூறு பண்ணாது. தனக்கு இடையூறு பண்ணால் கூட அது பொறுத்துன்னு போகும். பண்ணிங்க, பகவான் பார்த்துட்டாங்க. இதெல்லாம் இந்த பாக்கியம் இருந்தால் தான் இதெல்லாம் அனுபவிக்க முடியும். ராமாயணம் இந்த ஒரு டெக்னிக் தெரியாமல் விடை கட்சிச்சு. நம்மளுக்கு விடை கட்சிட்ட பிறகு கேள்வி கட்டுன்னு இருக்கிறோம் நாம். அப்போ முட்டாள்தனம் இல்லையா அது? அதான் விடை கட்சிச்சுன்னா சாஸ்திரங்களை பாரு, எங்கே விடை இருக்குதுன்னு கேட்காத, சாஸ்திரத்தை பாரு. இதே ராமோதரத்தில் பாரு எவ்வளோ விஷயம் நடந்திருக்குன்னு. 24,000 ஸ்லோகம் அவ்வளோவா படிச்சிட முடியும் நம்மளால். கொஞ்சம் ஸ்லோகங்கள் இப்போ கம்மியாச்சு. பிற்காலத்தில் வந்ததுனால, பிற்காலத்தில் எவ்வளோ பேர் வந்தாங்க இல்லையா, அதில் கொஞ்சம் நம்மளுக்கு இப்போ கிடைச்ச ஸ்லோகமே நிறைய இருக்குது. இருந்தாலும் சில ஸ்லோகங்கள் வேற ஒரு புக்கில் இருக்குது அந்த ஸ்லோகங்கள். ஆனால் சில புக்கில் அந்த ஸ்லோகம் இந்த புக்கில் இல்லை. அப்போ அந்த வார்த்தைகளை திருடி அதாவது மாற்றி போட்டுறாங்க. அது மாதிரி சரி. அதனால் எல்லாத்துக்குமே வீட்டில் ஒவ்வொரு பிரச்சனைகள் நடக்கும்போது நீங்கள் பாகவத ராமாயணத்தை படிங்க. உங்களுக்கு பிரச்சனையே அடியோடு போயிடும். ஸ்ரீகிருஷ்ண சரணாம்புஜம் ஸ்மர துக்கம் கமிஷரி. கிருஷ்ணனுடைய கமலங்களை தியானம் பண்ணால் துக்கம்லாம் பறந்தே போயிடுமா, அப்படி சொல்லப்பட்டிருக்கு. நம்ம பாகவதம் படித்தாதானே, ராமாயணம் படித்தாதானே இதெல்லாம் தெரிய போகுது. இல்லை நம்ம படித்ததையாவது ஆசைப்படுற மாதிரி நம்ம இருதயத்தில் சுவாமி ராமச்சந்திர மூர்த்தியை கிருஷ்ணரை தியானம் பண்ணிகிட்டே இருந்துட்டோம்னா நம்ம காலமானது பொன்னான காலமாக மாறிடும். பகவான் பார்த்துக்கிறாரு அப்படின்னு. சரி, ஹலோ, என்னப்பா, ஒரு நிமிஷம், நான் அப்புறம் பேசுகிறேன், ஒரு நிமிஷம். அது மாதிரி நம்ம எதை சொன்னேன், எதில் விட்டேன்? தெய்வ அனுகூலம் இல்லைன்னா
மனுஷ பிரயத்தனமானது சாத்தியப்படாது. பணபலமோ தனபலமோ ஆள் பலமோ இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இவைகளாம் இருந்தால் கூட இவைகளால் பிரச்சனையை தீர்க்க முடியாது. ஏன்னா இந்த உலகமே துக்காலயம், அசாஸ்வதம். இதில் உள்ள ஒவ்வொரு விஷயமும் சாஸ்வதமானது கிடையாது. எல்லாமே துக்கம் நிறைஞ்சது தான், துன்பத்தை கொடுக்கக்கூடியது தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. யார்? கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார், மாம் பிராப்பிய, என்னை வந்து அடைவாயாக அப்படின்றார். அப்போது பகவத்கீதையில் பகவான் இது போல் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது, துக்காலயம், அசாஸ்வதம், நிலையற்றதாக இருக்கிறது எல்லாமே. இது வந்து இதில் போய் நான் சொந்த கொண்டாடினா எப்படி சொந்த கொண்டாட முடியும்? ஒரு வீட்டில் வந்து எப்படி இருக்கணும்னா, ஒருத்தர் வந்து விருந்தாளி மாதிரி இருக்கணுமா. விருந்தாளி வந்தால் உரிமை கொண்டாடுவான் அந்த வீட்டில். எதனா அவங்க கொடுத்தா கூட இல்லை வேணாங்க பரவாயில்ல நான் அப்புறம் தான் சாப்பிட்றேன் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. எடுத்தோடனே வாங்கிக்க மாட்டோம் நம்ம. ஆனால் அடிக்கடி போயிட்டு வர ஒரு இடமாகி போச்சுன்னா சுதந்திரமாக வாங்கி சாப்பிடுவாங்க. அப்படி தான் நம்ம இப்போது இந்த வீட்டில் நாம் ஒட்டிகிட்டு இருக்கிறோம். கொஞ்ச நாள் பழகுந்தால இதில் வந்து நம்மளது நினச்சின்னு நம்முடையது நினச்சின்னு நம்ம பல விதமான என்ன சொல்கிறது, பல விதமான செலவுகளை செய்து கொண்டு இருக்கிறோம். ஒரு விருந்தாளி போகிறாரு ஒரு வீட்டுக்கு, விருந்தாளி போகிறவர் எப்படி போவார்? கொஞ்சம் பணம் வாங்கி போவார். ஒரு 10 நாள் தங்கத்தான் இருக்காங்கன்னா அது அவங்க கொடுக்குறதுனாவோ அதை சாப்பிட்டு கம்முன்னு இருப்பார். அந்த வீட்டுக்கு உரிமை கொண்டாட மாட்டார். ஏன்னா அவர் 10 நாளில் போயிட்டு போகிறார். இந்த ஒரு ஊருக்கு வந்திருக்காரு, ஒரு விருந்தாளியாக வந்திருக்காரு. அப்போ அங்கே இருக்கிறவங்க இடத்துல கேட்க மாட்டார். அவங்களே சாப்பாடு கூப்பிட்டு போட்டால் சாப்பிடுவார், இல்லைன்னா கேட்க மாட்டார். எப்படி நம்ம அப்படி தானே விருந்தாளிலாம் போயிருக்கிறாங்க, அவங்களே கூப்பிட்டு சாப்பாடு போடுவாங்க. அது மாதிரி நம்ம சொந்த வீட்டில் அது மாதிரி இருக்கணுமா, வாடகை வீட்டில் இருக்கிற மாதிரி. அப்படி இருந்துட்டோன்னு சொன்னால் நமக்கு இந்த அகங்காரம், மமகாரம், இது இது உன்னுடையது அப்படின்னு பாகம் பிரிச்சுன்னு ஃபஸ்ட்டு இதில் நான் இந்த ஊரே கிடையாது. நான் என் ஊர் எதுனா வைகுண்டம் தான் என் ஊர். என்னடா இப்படி சொல்கிறேன் உண்மை. அதாவது என்ன சொல்கிறது, விருந்தாளி போல் இருக்கணும். ஆமாம், நம்ம வீட்டிலே நம்ம விருந்தாளி போல் நடந்துக்கணும். எல்லாருக்கும் மரியாதை கொடுப்போம். விருந்தாளியாக போகிறவங்க அந்த வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் மரியாதை கொடுப்பாங்க. அங்கே அந்த வீட்டில் ஏதோ குழந்தை இருந்தால் குழந்தைய கொடுத்து வைப்பாங்க, ஆசாசப்படுத்துவாங்க, அப்படி இருப்பாங்க இல்லையா. இப்போ அந்த உரிமை கிடச்சிச்சு. உரிமையோடு செயல்படும் போது என்ன சொல்கிறாரு, அன்போடு, அந்த அன்பின் அடிப்படையில் உரிமையோடு செயல்படும் போது கூட அந்த மமகாரம் வராது. ஏன்னா இது என் பொருள் இல்லை, இந்த வீடு என்னுடையது கிடையாது, இந்த வீட்டில் பொருள் என்னுடையது கிடையாது, இவர்கள் உறவு கொஞ்சம் ஒட்டின்னு இருக்குது அதனால் வந்தோம் அப்படின்னு இருப்போமே தவிர யாரிடத்துலையும் உங்களுக்கு அதிகாரத்தை பாராட்ட மாட்டீங்க, அதிகார துஷ்பிரயோகம் பண்ண மாட்டீங்க. இந்த வழியை நம்ம வீட்டிலேயே ஃபாலோ பண்ணோம்னு சொன்னால் இருந்தால் சாப்பிட்லாம், இல்லைனாங்க சைலண்ட்டாக போய் ராமராமான்னு சொல்லிட்டு இருக்கலாம். அதுதான் அதே பெரிய சாப்பாடு. அப்படி நம்ம வெளியில் போய் விழுந்தாலே போகும்போது கம்முன்னு கப்சிப்புன்னு வாய மூடிக்கிறோம்ல, எதுவும் உப்பு சரியில்லை, காரம் அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறோமா? இல்லை, வாயில் லம்பு வாயில் போட்டுட்டு சாப்பிட்டுட்டு வந்துடுறோம் இல்லையா. அது மாதிரி ஏன் நம்ம வீட்டிலே இருக்கக்கூடாது? அப்படி இருந்துட்டால் ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். சரி, இதை நம்ம பூர்த்தி பண்ணிப்போம். அதாவது ஒரு விஷயம், நீங்கள் பக்தர்களாக இருக்கணும், அதான் மெயின். பகவானை சந்தோஷப்படுத்தணும். அதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்குது. இந்த மூலபாராயணம் பண்ணுறது,
கதா காலட்சேபம் பண்ணுறது, கதா காலட்சேபம் கேட்குறது, சிரவணம் பண்ணுறது, இது மாதிரி பல வழிகளில் பகவானுக்கு சேவை செய்ய முடியும். இந்த இடத்துல வீடு கூட்டி பெருக்கிறது, சுத்தம் பண்ணுறது, பூக்களால் தொடுத்து ராமலட்சுமணுக்கு அலங்காரம் பண்ணுறது, அதெல்லாம் ஒரு மனசு மகோத்சவமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். ஆமாம், சரி. ராம காரியார்த்தமாக ஹனுமான் போகிறார் லங்கைக்கு. அப்போ அவருக்கு யார் யார் உதவி பண்ணுறாங்க தெரியுமா? மைனாக பருவத்தை வந்து உதவி செய்கிறது. ஜெய் ஜெய் ராம ராமா.